மகாநதி ராகினி எப்படியாவது இங்கே விஜயும் வெண்ணிலாவும் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து காவேரிக்கு அனுப்பி அது மூலயமா பிரிஞ்சிருக்க காவேரியை ஒட்டுமொத்தமாக விஜய்கிட்டேருந்து பிரிச்சிடலான்னு நினச்ச ராகினிக்கு காவேரி கொடுத்த தரமான பதிலியால் ராகினி இங்கே பயந்து போய் இவ பேசுகிறத பார்த்தா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாளோ அப்படின்னு உச்சக்கட்ட பயத்தில் உட்காந்துருக்காங்க. அப்படி ராகினி போட்ட பிளானை அடித்து உடச்சி தவிடுபடியாக்கி காவேரி மீண்டும் விஜய் கூட ஒன்று சேர்ந்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. மகாநதி அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் இங்கே காவேரியை பார்த்துறாரு. காவேரிக்கு செம ஷாக்காக இருக்குது. என்னது விஜயா இது இங்கே நிற்கிறாரு அப்படின்னு ஓடி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் கங்கா கிட்டேயும் சாரதா கிட்டேயும் பேச்சு கொடுக்குறாரு. 2 பேரும் பார்த்துட்டு இங்கே திட்டிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. இவர் என்ன இங்கே நிற்கிறாரு, இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு கங்கா யோசிக்கிறாங்க. சாரதா வீட்டில் போயிட்டு காவேரி காவேரி நீ அந்த விஜய்கிட்ட நம்ம எங்கே இருக்குன்னு சொன்னியா? ஏம்மா என்னம்மா சொல்கிற, நான் அவர்கிட்ட பேசவே இல்லாமா, நான் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் எப்படி அந்த பையனுக்கு இந்த வீடு தெரிஞ்சது? இங்கே நிற்கிறான், அதுவும் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு பார்த்தாலே கடுப்பாகுது. அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான், அவ்வளோ தப்பு பண்ணிட்டான். ஆனால் இப்போது ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே அத்தை சொத்தன்னு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு இங்கே சாரதா பயங்கரமாக கத்துறாங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இங்கே குமரன் வராரு. குமரன்ட்டி சொல்கிறாங்க, மாப்பிள்ள அந்த விஜய் இருக்கால, அவன் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். மாப்பிள்ள என்னத்தை சொல்கிறீங்க? விஜய் எப்படி இங்கே வந்தார்? அவருக்கு எப்படி தெரியும் வீடு? அதான் மாப்பிள்ள தெரில, இங்கே யாரும் வேலை பார்த்துருக்காங்க. அம்மா நீ நம்ம சும்மா என்னையும் பார்த்து பேசிகிட்டு இருக்க. நான் உன்னை பார்த்து பேசலடி. அவன் எப்படி இப்போ இங்கே வந்தான்? அவனுக்கு எப்படி நாம் இங்கே இருக்கணும்னு தெரியும்? எனக்கு என்னம்மா தெரியும்? நான் தான் சொல்லிட்டேன்ல, என் ஃபோனை நீ வச்சுக்கம்மா, வச்சுக்கிட்டு பாரு அவர் எனக்கு ஃபோனு தான் அடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட பேசவே இல்லைம்மா. அவர் எப்படி வந்தாலும் எனக்கு எப்படிலாம் தெரியும்? கங்கா ஒன்று அம்மா அவள் தான் சொல்கிறாள, நீ ஏமா சும்மா அவளே சந்தேகப்பட்டுருக்க? நீ போதும் நிப்பாட்டு கங்கா. இவளுக்கா ஒன்றும் தெரியாது. இவ பண்ண வேலை தான் இன்றைக்கி நாம் இப்படி அவஸ்தைப்பட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அதே தப்பா இவ பண்ணிக்கிட்டே இருந்தானா, அப்போது வீட்டில் நாமலாம் எதுக்கு இருக்கோம்? இவளை பெற்றவனு நானா சும்மா தான் இருக்கானா அப்படின்னு சாரதா கத்துறாங்க. உடனே பாட்டியும் சாரதா அவள் தான் சொல்கிறாள், அவள்கிட்ட எதிரி கோவத்தை காட்டுற, நீ ஏண்டி அவள்கிட்ட இறக்க முடியா பேசிகிட்டு இருக்க? நீங்கள் வாய முழுங்கத்தை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிடுறாங்க. இங்கே காவேரி யோசிக்கிறாங்க, விஜய் எப்படி வந்திருப்பார் அப்படின்னு. அதோட ராகினி இந்த மாதிரி ஒரு வீடியோ அமைச்சாலே நமக்கு, அப்போது அதை பற்றி விஜய்கிட்ட கேட்டுலாமா அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே அதுக்கப்புறமா காவேரி கடைக்கு போகும்போது விஜயும் ஓடி காவேரிகிட்ட பேசுகிறாரு. என்ன காவேரி, உனக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். உன்கிட்ட பேசணும் பழகணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேறியே அப்படின்னு சொல்ல. ஏன் உங்களுக்கு பகலில் ஒருத்தவங்க நைட்டில் ஒருத்தவங்க தேவைப்படுதா விஜய் அப்படின்னு கேட்க, என்ன காவேரி என்ன பேசுகிற? ஏங்க எதுவும் தெரியாது நினச்சிங்களா? இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு இங்கே காவேரி இந்த வீடியோ போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோ போட்டு காட்டி வெளில வரும்போது வாட்ஸ்அப்பில் ராகினிங்கிற பேரை நம்ம விஜய் பார்த்துறாரு. ஓ ராகினி பார்த்த வேலை தான் இது. ஐயோ காவேரி அங்கே என்ன நினச்சி உனக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு புரியாமல் ஏன் நீயே அவனை புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு விஜய், எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் தெரியும். தெரியாது, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. என்ன சின்ன குழந்தைன்னு நினச்சி தானே நீங்கள் நல்லா ஏமாற்றலாம் ட்ரை பண்ணீங்க. ஆனால் எனக்கு இப்போது எல்லாம் தெரிஞ்சு போனதும் அடுத்தது என்கிட்ட எப்படி போய் சொல்லலாம், எது சொல்லி ஏமாற்றலான்னு ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் எது சொன்னாலும் சரி விஜய், கண்டிப்பாக அது எதுவுமே நடக்காது. என்னை இனிமேலும் ஏமாற்ற முடியாது. என் காவேரி செல்லம் அங்கே பாரு மூஞ்சில் எவ்வளோ கோவத்தை. ஆனால் ஒன்று காவேரி, நீ கோவப்பட்டால் கூட அழகாக தாண்டி இருக்க. என் பொண்டாட்டி செம்ம அழகு, பொசிஷனஸ்லாம் இருக்கா என் பொண்டாட்டிக்கு. பா இது இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. ஏண்டி செல்ல பொண்டாட்டி, அன்றைக்கே உன்கிட்ட கேட்டான்ல வெளியில் அங்கே இருக்கிறதுனால உனக்கு எதனா பிரச்சனை அப்படின்னு கேட்டான்ல, அப்போ மட்டும் ஏன் எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன், ஐ டோன்ட் கேர் அப்படி ஜுஜுன்னு சொன்னேன். இன்றைக்கி மட்டும் அதை பற்றி நீ ஏன்டி கவலைப்படுற? ஓ அப்போ நான் ஏன் கேட்குறேன்னு கேட்குறீங்களா? பார்த்தியா காவேரி, நீ வேறு லெவல்டி, எது பேசினாலும் இப்படி பேசுகிற பாரு. அண்டி மக்கு, வெண்ணிலாவை நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட போகிறேன். அதுக்காக தான் வெண்ணிலாக்கிட்ட அதை சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த ராகினி தான் வெண்ணிலா வச்சு என்ன ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணான். நான் வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி ரூமில் வச்சு படுக்க வச்சேன். அது மட்டும்தானே நடந்துச்சு. என் செல்ல பொண்டாட்டி, வேறு எதுவும் நடக்கலை. நீ நம்ப மாட்டேன்னா இங்கே பாரு அப்படின்னு இங்கே ஒரு ஹோமில் வெண்ணிலாவை அட்மிட் பண்ணுறதுக்காக விஜய் காலையிலேயே போயிட்டு அங்கே எல்லா வேலையும் அட்மிஷன்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு.
அந்த அட்மிஷன் ஃபார்மையும் காட்டுறாங்க. காவேரி ஒன்று எனக்கு எதுக்கு, நான் பார்க்கல, எனக்கு அது தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரக்கணங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. காவேரி எதையும் பார்க்க மாட்டேன், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு அந்த வாய் மட்டும் தான் சொல்லுது. ஆனால் மனசை பாரு, மனசை ஃபுல்லாக ஸோ பரவாயில்லையே விஜய் நமக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. அதான் ஒன்றும் இல்லை. அப்படியா, நான் வேணா உன் மனசில் கை வச்சு பார்க்கவா அப்படின்னு சொல்ல, விஜய் நம்ம ரோட்டில் நிற்கிறோம். ஓ ரோட்டில் நிற்கிறோமா, அப்போது என் பொண்டாட்டிக்கு நம்ம ரோட்டில் நிற்கிறது தான் பிரச்சனை, நான் கை வச்சு பக்கத்தில் பிரச்சனை இல்லை. சூப்பர் ரீ அப்படின்னு இங்கே விஜய் காவேரி உதட்ட பிடிச்சி கில்ல. காவேரி ஒன்று விஜய் விடுங்க மொளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி வெக்கப்பட்டுட்டு அப்படியே போகிறாங்க. போகிற காவேரி விஜய் திரும்பி பார்க்கலாமா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. இங்கே காவேரி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறத திரும்பி பார்க்கும்போது விஜய் பார்த்துறாரு. அடியே என் செல்ல பொண்டாட்டி, சரியான கல்ல பொண்டாட்டி நின்று அப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல காவேரி எதுவும் பேசாமல் போயிட்டாங்க. அப்போ தான் விஜய்க்கு தோணுது, அப்போது காவேரி மனசில் நமக்கு இடம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு, அது போதும், இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக காவேரி மனசை மாற்றிடலாம் அப்படின்னு. அடுத்தது இந்த வீட்டிலேருந்து ஒரு சதி வேலை பார்க்குறா பாரு, அவளுக்கு இருக்கு நீ கச்சேரி அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி போகிறார் விஜய். போன உடனே தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட தாத்தா வராங்க. என்னாச்சு விஜய்? தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரி வீடு பார்த்துட்டேன், காவேரி வீட்டுக்கு மேலே தான் இருக்கேன், காவேரிகிட்டையும் பேசிட்டேன் தாத்தா, காவேரியும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா, காவேரி இப்போது இங்கே வரன்ருக்கா, அதுதான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்ல ராகினி டக்குன்னு காதில் வாங்கிடுறாங்க. ராகினி காதில் வாங்கவும் இங்கே ராகினிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன காவேரி வரேன்னு சொல்லிட்டாரா? ஐயோயோ, காலைல அவள் சொன்ன மாதிரியே பிரச்சனையை முடிச்சிட்டாங்களோ, நாமளே பிரச்சனையை முடிச்சு வச்சு இப்போது திரும்பவும் நமக்கு நாமளே ஆப்போச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஓடி வந்து, என்ன விஜய் சொல்கிறீங்க, காவேரி வரேன்னு சொல்லிட்டாரா? அவங்க அம்மா அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்களே, அந்த குமரன் உங்களை அடித்தாரு, அதெல்லாம் மறந்துட்டிங்களா? அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் இப்போது காவேரி இங்கே அலச வைப்பீங்களா? எனக்கு என்னமோ இது சரியாக படல விஜய் அப்படின்னு சொல்ல, என்ன ராகினி சொல்கிற, உண்மையாவா? நானும் அதை யோசித்தேன், ஆனால் காவேரி தான் வரேன்னு சொல்கிறா, அதான் சரி அழைச்சி சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னு விஜய் சொல்லவும் ராகினி ஒன்று பரவாயில்லையே விஜய் நம்ம சொல்ல கேப்பர் பழக்க அப்படின்னு. இல்லை விஜய், நீங்கள் அதுக்குள்ளேயே காவேரி அழைச்சிட்டு வந்தீங்கன்னா காவேரிக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட பயமும் இருக்காது, மரியாதையும் இருக்காது, கொஞ்சம் இழுக்கடிக்கலாம் விஜய், இழுக்கடிச்சு காவேரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தால் தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா, அவள் சண்டையும் போட மாட்டா. ஆமாம் ராகினி, நீ சொல்கிறது கரெக்டு தான் தாத்தா, வேணாம் காவேரி இப்போதைக்கு இங்கே அழைச்சிட்டு வரக்கூடாது, அழைச்சிட்டு வந்தால் வேஸ்ட்டு தான், ராகினி சொல்கிறது தான் கரெக்டு, இன்னும் கொஞ்சம் நான் இழுக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ராகினி சந்தோஷப்படுறாங்க. அப்படியே விஜய் திரும்புறாரு, ராகினி சிரிச்சுக்கிறாங்க. சிரிக்கும் போது விஜய் திரும்பி ராகினியை பல்லான்னு அறவுறாரு. இங்கே ராகினி எதிர்பார்க்கவே இல்லை, பல்லான்னு அறையும். தாத்தா விஜய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, தாத்தா இவ எப்படி அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கா தெரியுமா, நேற்று நான் வெளியில் சமாதானப்படுத்தி ரூம் அழைச்சிட்டு போனதை வீடியோ எடுத்து காவேரிக்கு அனுப்பியிருக்கா தாத்தா, காவேரிக்கு அனுப்பி என்னையும் காவேரியும் பிரிக்கிறதுக்கு இடையில மாமாவில் பார்த்துட்ருக்கா. ஏன்னா இவளுக்கு காவேரி நல்லா இருக்கக்கூடாது, அதுக்காக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கே குழி பறிச்சிட்ருக்கா தாத்தா. இவள் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறாளோ அன்னைக்கு தான் யானும் காவேரியும் ஒன்று சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, தாத்தா ஒன்று ராகினி என்ன காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, ராகினி ஒன்று என்ன இது நாம் காவேரிக்கு அனுப்பினது எப்படி விஜய்க்கு தெரிஞ்சு ஒன்றுமே புரியலேன்னு இங்கே ராகினி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. விஜய் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒன்று இப்போதைக்கு வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன், காவேரியை நான் என்னுடைய மனைவியா என் பொண்டாட்டியா இந்த வீட்டோட ராணியா இங்கே அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் அவள் கையாலேயே ஒன்றை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி நீ யாருக்கு இதை நிரூபித்து உன்னை வீட்டை விட்டு அனுப்புவேன். அதனால் நீ வீட்டை விட்டு போகிற நாள் இன்னும் ரொம்ப நாள் இல்லை, விரைவிலே வரப்போகுது, உன் பெட்டி பைக்கெலாம் எடுத்துகிட்டு ரெடியாக காத்துரு, சீக்கிரமாக நான் என் பொண்டாட்டி காவேரி அழைச்சிட்டு இந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாத்தர் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே ராகினி யோசிக்கிறாங்க, என்ன இது விஜய் இப்படி சொல்லிட்டு போகிறான், இவன் போகிற பக்கம் பார்த்தா கண்டிப்பாக காவேரி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவானா அப்படின்னு பயந்து போய் உட்காந்துருக்காங்க.